இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து இந்த படத்தை பற்றினா பர்பிள் கார்ட்ஸுங்கிற மூவியை பற்றி தான். பர்பிள் கார்ட்ஸுங்கிற மூவி வந்து எதை பற்றினு பார்த்தீங்கன்னா, ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரும் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வந்து என்ன வேலை பார்க்குறாருன்னா மியூசிஷியனாக வந்து இருக்காங்க. அவங்க ஒரு கஷ்டப்பட்டு வந்து பாட்டு எழுதி வந்து அந்த பாட்டை அவங்களே வந்து கம்போஸ் பண்ணி பாடுவாங்க. அந்த வேலையில் தான் வந்து நம்ம ஹீரோயின் வந்து இருக்காங்க. எதுக்காக வந்து இந்த மிலிட்ரி பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா, இந்த மிலிட்ரியோட நலன்களுக்காக, அவரோட நாட்டோட நலன்களுக்காக மட்டும்தான் வந்து மிலிட்ரிக்காரங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதிகமாக ரியல் லைஃப்பில் பார்த்திங்கன்னா யாரும் மிலிட்ரிக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா போருக்கு போகும்போது இறந்துருவாங்க. அதே மாதிரி போலீஸ்காரங்களையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால் வந்து நம்ம நாட்டுக்காக வந்து நல்லது செஞ்சுதான் இருக்கட்டும்னு சொல்லிட்டு வந்து மிலிட்ரிக்காரங்களை வந்து மிலிட்ரி பையனாக பார்த்து வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து எதுக்காக மிலிட்ரிக்காரனாக பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்கன்னா, இவங்களோட ஹெல்த் பெனிஃபிட்டுக்காகவும் தான். அதாவது இவங்க ஹெல்த்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. இவங்க டிப்ரெஷனுக்குள்ளே போகிறனால வந்து அவங்க மிலிட்ரிக்காரங்க கல்யாணம் பண்ணால் மிலிட்ரிக்காரன் வந்து தூரமாக போயிடுவான். வருஷத்தில் ஒரு டைமு, மாதத்தில் ஒரு டைம் தான் வருவான் அப்படின்னு அதுக்காக தான் வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. இவங்க ஃப்ரீயாக இருக்கிறதுக்காகவும் அப்புறம் இவங்க ஆம்பிஷனை வந்து நிறைவேற்றுறதுக்காகவும் தான் வந்து மிலிட்ரிக்காரனை பார்த்து கல்யாணம் பண்ணுறாங்க. அப்புறம் இவங்க என்ன நினச்சாங்கன்னா, படத்தில் வர மாதிரி வந்து மிலிட்ரினா வந்து ஒன்றும் கிடையாது, சும்மா அவங்க பாட்டுக்கு ஊருக்கு போயிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் இவங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது மிலிட்ரினா வந்து ரொம்ப டஃப்ன்ட்டு. இது வந்து உண்மைக்கும் அப்புறம் பாசங்களுக்கும் இடையிலான ஒரு மிகப்பெரிய யுத்தமாக இருக்குது. 2 பேர்த்துக்குமே, ஹீரோ ஹீரோயினுக்குமே. இவங்க ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா மோசமான மாதிரி நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்துடும். அவர் வந்து ஒரு சேரில் உட்கார்ற மாதிரி ஒரு நிலமை வந்துடும். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இவர் மிலிட்ரியாக வேலை செஞ்சிட்ருக்க இடத்துல வந்து ஒரு பெரிய பாம்பு போட்டுருவாங்க. அந்த பாம்பு பிளாஸ்ட்டில் வந்து இவர் சேதமடைஞ்சு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிருப்பார். கை கால் வந்து வேலை செய்யாமல் சேரில் உட்காந்துருக்க மாதிரி தான் இருப்பார். அதனால் வந்து ஹீரோயினுக்கு வந்து உணர ஆரம்பிக்கும். அப்போ உண்மையாலுமே வந்து மிலிட்ரி வேலைன்னா வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு வந்து உணர்வாங்க. உணர்ந்ததுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு ரியலுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து தெரியும். இது வந்து ஒரு குட்டி அமரான் படம் மாதிரி தான். ஏன்னா அதில் ஹீரோயின் வந்து சிங்கராக இருக்க மாட்டாங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து சிங்கராக இருப்பாங்க. அவங்க மேடை போட்டு பெரிய டைலர் ஸ்விஃப்ட்டு, பில்லி எலிஸ் ஆட்டமே வந்து பாட்டு பாடுவாங்க. அனிருத் ஆட்டம் பாட்டு பாடுவாங்க. அதுதான் அவங்க பெரிய கனவாகவே இருக்குது. அவங்க எப்படி பாட்டு பாடுறாங்க, அவங்களோட ஆம்பிஷன் வந்து எப்படி நிறைவேற்றுறாங்க, அப்புறம் நம்ம மிலிட்ரி காதலனை வந்து எப்படி திரும்பி பழைய நிலைமைக்கு வந்து கொண்டு வராங்க. அவங்க எது வந்து பொய்ன்னு நினச்சது எல்லாமே வந்து உண்மையாயிருச்சு, உண்மை நினச்சது எல்லாமே வந்து பொய்யாயிருச்சு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அந்த ரியலுக்கும் பொய்யுக்கும் நடுவில் இருக்க லைன் வந்து புரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் உண்மையாலுமே வந்து மிலிட்ரி பையனை வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் அவங்க அந்த மிலிட்ரி பாய் ஃப்ரெண்டை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டு ஸ்டேஜிலலாம் வந்து பாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாட்டில் இருக்க ஒவ்வொரு வரிகளும் வந்து அந்த மிலிட்ரி பையனை உணர்த்துற மாதிரியே வந்து பாடுறாங்க ஸ்டேஜில். அந்தளவுக்கு லவ் அவங்க மேலே வச்சுருக்காங்கிறத வந்து அவங்களோட பாட்டு வரிகள்லேயே வந்து எல்லாத்துக்கு முன்னாடி ஸ்டேஜில் வந்து பாடி காட்டுறாங்க. இதுதான் அந்த படம் இருக்குது, பர்பிள் கார்ட்ஸுன்ட்டு. 2 காட்சுமே வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து வேறு வேறையாக இருந்தது, ஒட்டுக்கா சேராமல் இருந்தது. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா ஒருத்தரோட வேலையும் ஒருத்தரோட கஷ்டம் கவலை எல்லாமே புரிஞ்சதுக்கப்புறமா அது பர்பிளாக மாறிடுச்சுங்கிறது தான் வந்து இந்த படத்தோட கதையாக வந்து உணர்த்துறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி நிறையா மூவி அப்டேட்ஸ்க்காக.